வணக்கம். இறைவன் மேல, பிரபஞ்சம் மேல, இந்த உயர்ந்த சக்தி மேல உங்களுக்கு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை இருக்கணும். அந்த நம்பிக்கை இருக்கும்போது உங்க லைஃப்ல அசாத்தியங்களும் சாத்தியமாகும். உங்க லைஃப்ல எல்லாரும் சொல்லுவாங்க இந்த விஷயம் முடியாது, சில விஷயங்கள் உங்க மனது பக்கத்துல உள்ளவங்களும் சொல்லுவாங்க இது உனக்கு ஃபெயிலியர். ஆனா நீங்க இறைவன் மேல, அவர் மேல நம்பிக்கை வச்சு, எப்படி நம்பிக்கை இருக்கணும்? அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கணும். இருந்துச்சுன்னா உங்க லைஃப்ல அந்த விஷயங்கள் சாத்தியமாகும். எப்பேற்பட்ட பிரச்சனைகளா இருந்தாலும் அந்த பிரச்சனைகள்ல இருந்து விடுபட முடியும். ஆனா அந்த நம்பிக்கை எப்படி இருக்கணும்னா அசைக்க முடியாம இருக்கணும். இதுக்கு நம்ம ஒரு உதாரணம் கதை மூலமா தெரிஞ்சுக்கலாம். நம்ம நாமதேவர்ங்கிறது ஒரு கிருஷ்ணருடைய மகா பக்தர். இவருடைய பக்திய எல்லாருமே தெரியும். இந்த பக்தியை கேள்விப்பட்டு அரசன் அங்க உள்ள அரசர் இந்த பக்தியை செக் பண்றதுக்காக என்ன பண்ணிருக்காருன்னா, ஒரு பசு மாடை வெட்டிட்டு, நீ உன்னுடைய இறைவனால எல்லாம் பண்ணுவேன்னு சொல்லல, இந்த மாடை தலையை ஒட்ட வைக்கணும் அப்படின்னு கேட்கிறாரு. ஸோ அப்போது ஒத்துக்கிட்டார் நாமதேவர். 3 நாளைக்குள்ள என்னுடைய இறைவன் கிருஷ்ணர் வருவாரு, அற்புதம் பண்ணுவாருன்னு சொல்றாரு. அவர் கிருஷ்ணரை நினைச்சு பஜனை பாடுறாரு, அவருடைய நாமம் சொல்றாரு. 1 நாள் போகுது, 2 நாள் போகுது, எந்த அற்புதமும் வரல. கடைசி நேரம் 3வது நாள் முடிய போகும் தருவாயில இறைவன் காட்சி கொடுத்து அந்த பசுமாடுக்கு உயிர் தள வைக்கிறாரு. நாமதேவருடைய புகழ் உலகமெல்லாம் பரவுது. மன்னர் அவரை புகழ்ந்து அவருக்கு மரியாதை எல்லாம் கொடுக்கிறார். இது தனி. ஆனா நாமதேவருக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இறைவன் நினைச்சா ஒரு க்ஷணம் போதும் அற்புதம் நிகழ்த்த, இல்லையா? அவருடைய கடைக்கண் பார்வை இருந்தா இறந்த உயிரும் மேலும் எப்பேற்பட்ட பிரச்சனைகளா இருந்தாலும் விடுதலை பெற முடியும். ஆனா எதுக்காக எனக்கு இந்த 3 days கொடுத்தாரு, எதுக்கு என்னை 3 நாள் துயர வச்சாரு அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஃபுல்லா புலம்பிக்கிட்டே இருக்காரு. அப்ப கிருஷ்ணர் நைட்டு ராத்திரி காட்சி கொடுத்து சொல்றாரு கனவுல, ராமதேவா, என்னால அற்புதங்கள் பண்ண முடியும். ஆனா நான் அற்புதங்கள் எப்போ பண்ணணுங்கிறத ஃபிக்ஸ் பண்ணது நீதான். நீ மன்னர்கிட்ட கொடுக்கல, என் இறைவன் இப்ப செய்வாரு நீ சொல்லல. 3 நாள் டைம் கொடுங்க, நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன்னு சொன்னேன். எனக்கான அற்புதத்துக்கான நாளை நீ ஃபிக்ஸ் பண்ண, அதனாலதான் அந்த 3வது நாள் பண்ணேன்னு சொன்னாரு. அப்பேற்பட்ட பக்தர் கூட அற்புதங்கள், எத்தனையோ அற்புதங்கள் நிகழ்த்தின கூட அவர் அந்த மனதுல எப்படி இறைவனை ஃபிக்ஸ் பண்ணிட்டாரோ அதே மாதிரி அருள் புரிவார். நம்ம கூட நம்ம லைஃப்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகும்னா, என் கடவுள் என்னுடைய இறைவன், அது நீங்க அம்பாலா வழிபடுவீங்களோ, சிவனா இருக்கோ, முருகனா இருக்கோ, இயற்கை சக்தியோ, பிரபஞ்ச சக்தியோ, அந்த உயர்ந்த பரபிரம்மம், அந்த சக்தி என் லைஃப்பை டேக் ஓவர் பண்ணும். இந்த பிரச்சனைல இருந்து என்னை காப்பாத்தும். நீங்க முழுசா நம்பினாதான் நடக்கும். அந்த முழுசா நம்பணும். முழுசா நம்பினா எப்படி இருக்கணும் அப்படின்னா, அதுக்கு ஒரே ஒரு சின்ன கோட் வருதான். நீங்க ஏதோ ஒரு அம்பாள் வழிபடுறீங்க, அது இங்கிலீஷ்ல ப்ரேயர் பண்ணீங்களோ, ஹிந்தியில ப்ரேயர் பண்ணீங்களோ, தமிழ்ல ப்ரேயர், எதுவுமே அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. ஏன்னா பானினாலும் ஜலம்னாலும் தண்ணினாலும் ஒரே பொருள், ஒரே இதை தான் குறிக்கும். அதே மாதிரி நீங்க இறைவன்கிட்ட அந்த ப்ரேயர் நடக்கணும் நம்பிக்கை இருக்குன்னா, அதை குறிக்கக்கூடிய ஒரு சிக்னல் என்னன்னு தெரியுமா? நீங்க ஹாப்பியா இருக்கிறது. நீங்க போறீங்க, உங்க சிவபெருமான்ட்டையோ, முருகன்ட்டையோ, அம்பாள்கிட்டையோ ஒரு ப்ரேயரை வைக்கிறீங்க. ஒரு 10 லட்சம் தேவைப்படுது, ஒரு 3 மாசத்துக்குள்ள இந்த 10 லட்சம் நான் கட்டணும் அப்படின்னு. ஆனா அந்த ப்ரேயர் வச்சுட்டு நீங்க உள்ளுக்குள்ள போராடுனீங்கன்னா அவங்க மேல நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். கவலை இல்லாம இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும். எப்படி ஒரு குழந்தை ஒரு அப்பாட்ட போய் ஒரு இது கேட்குது, அப்பா நாளைக்கு வாங்கி தரேன்னு சொன்னா அது எதை பத்தி யோசிக்காது. ஏன்னா அப்பா வாங்கி கொடுப்பாரு. அப்பாட்ட பணம் இருக்கா, பணம் இல்லையா, இல்லை நாளைக்கு கிடைக்குமா, கிடைக்காத, எந்த வேற கொஸ்டின் கேட்காது. அந்த மாதிரி ஒரு குழந்தை மாதிரி நம்ம இறை சக்தி மேல நம்பணும். நம்ம கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டோம், கண்டிப்பா கடவுள் கொடுப்பாரு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இந்த ப்ரேயர் நடக்குமா, இது நடக்குமா, இது நடக்காதா, இப்படி மனசுக்குள்ள எதிர்மறையா சஞ்சலங்கள் நம்ம ஓடிக்கிட்டே இருந்துச்சுன்னா அதுதான் நம்பிக்கையின்மை. சோ ஒரு ஆழமான ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை எப்படி இருக்கணும்? ப்ரேயர் பண்றோம், இறைவன்கிட்ட ஒப்படைக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்? நம்ம கிட்ட இருந்து மகிழ்ச்சியை தான் வெளிப்படுத்தணும், துக்கத்தை வெளிப்படுத்தக்கூடாது. கடவுள் கண்டிப்பா கொடுப்பாரு. ஒரு மகன் ஒரு அப்பா இருக்காங்க. அப்பாக்கு மகனுக்கு ஒரு 30 லட்சம் 40 லட்சம் கடன், எதுவுமே இல்லை. அப்பா கிட்ட 10 கோடி இருக்கு. கேட்டா கொடுப்பாரு. இந்த பிரச்சனை சரியாகும்னா எவ்வளோ அந்த அப்பா மகன் கவலைப்படுவாரா? அதே மாதிரி நீங்க அந்த பரபிரம்மம், அந்த உயர்ந்த சக்தி, ஆதியும் அந்தம் இல்லாத அந்த சக்திகிட்ட ஒரு பிரார்த்தனை வைக்கிறீங்கன்னா, அசைக்க முடியாத நம்பிக்கை இப்படி இருக்கணும். என் கடவுள் தருவாரு அப்படின்னா உங்களுடைய உணர்வுகள்ல இருந்து இந்த பிரச்சனை சரியாகும்
போதேங்கிற மகிழ்ச்சியான வெளிப்பாடு தான் வெளிப்படணுமே தவிர்த்து ஒரு துக்கமோ ஒரு கவலையோ வரக்கூடாது. அந்த துக்கமோ கவலையோ வரும்போது உங்களுடைய பிரேயர் வந்து ஃபெயிலியர் ஆகுது, அற்புதம் நடக்கல. ஸோ நீங்க இந்த சிக்னல்ல பிரயாணம் செய்யும் போது அற்புதங்களும் அதிசயங்கள் நடக்கும். ஸோ ஒரே ஒரு கோட்வேர்டு தான் என்ன, கடவுள் உங்களுக்கு அசாத்தியங்களையும் சாத்தியமாக்குவார் நம்பணும். உங்க பிரச்சனை தீரும் நம்பணும். அந்த பிரச்சனையை பத்தி துக்கப்படாம உள்ளுக்குள்ள மகிழ்ச்சியான உணர்வுகளையும் அந்த சந்தோஷத்தை வெளிப்படணும். நன்றி. அந்தர்யாமி